Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ளோயிங் மாய்ஸ்சரைசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க. இங்க வந்துட்டு நான் சந்தனம் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா ஒரு ஸ்பூன் சந்தனம் எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துலயே வந்துட்டு உங்களுக்கு வைட்டமின் இ கேப்சூல் Evion 400 வைட்டமின் இ கேப்சூல் ஒண்ணே எடுத்து வச்சிருக்கேங்க. இங்க பாத்தீங்கன்னா நலம் செக்கு கோகனட் ஆயில் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. சோ இத மூணு வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் பண்ண போறோம். எப்படின்னா பாருங்க, சந்தனம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். சந்தனம் எடுத்துக்கலாம், கம்மியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு Evion 400 டேப்லெட் வந்துட்டு நான் கட் பண்ணி இதுல சேர்த்திக்கிறேங்க. பாருங்க, இது சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு கோகனட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது மூணுமே வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இது வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டெய்லி அப்பப்போவே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன பாட்டில், கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை உங்ககிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அதில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுக்கலாம். பட் நாட் அப் டு 3 days. 3 days வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு போட வேண்டாம். அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணால் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. பாருங்க, அதோட டெக்ஸ்சர் பாருங்க, இப்படிதான் இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன், நல்ல ஒரு ப்ரௌனும் இல்லாம கோல்டன் இல்லாம சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கு. நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். இது வந்துட்டு நீங்க எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால உங்க ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க நல்லா வந்துட்டு ஃபேஸ்ல போட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். நல்லா அப்வர்ட் மோஷன்லயும் சர்க்குலர் மோஷன்லயும் நீங்க நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. நல்லா நீங்க மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes முகத்துல அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் கோல்டு வாட்டர்லேயோ இல்லை நார்மலாக வார்ம் வாட்டரில் நீங்கள் எந்த வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வாட்டரில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. மெயினாக கோல்டு வாட்டரில் யூஸ் பண்ணாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்க்கு. இது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் ஷைன், ஒரு க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். சந்தனத்தில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல கூலிங் ஏஜென்ட் இருக்குது. நல்லா ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணி அப்போவே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஸ்கின் பிரைட் பண்ணி காட்டும். கோகனட் ஆயில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். சேம் Evion 400 கேப்சூலும் தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ரெண்டுமே ரொம்ப நல்லது ஸ்கின்க்கு. நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.